சங்கீதம் 94:18 வாசிக்கலாம். அவர் கிருபை நம்ம தாங்கிச்சு, கீழே விழாமல் பாதுகாக்கிறது. அது ரொம்ப முக்கியம். நம்முடைய அதாவது நிலை கொண்டிருக்கிறது எப்போவுமே நம்ம கர்த்தர் சமூகத்தில் லைவாக இருக்கிறது. அதாவது உலகத்தில் நம்ம லைவாக இருக்கிற காரியங்கள் நிலை கொண்டிருக்கிறது. தாங்கிறது அப்படின்னா ஃபால்ட்டோனே கடவுள் கிடையாது, ஒரு வீழ்ச்சிகள் நம்ம கிடையாது. அப்படி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். நம்ம பண்ண குறும்புகள், நம்ம பண்ண தவறுகள், நம்ம பண்ண தப்பிதங்களில் நம்ம என்ன விழுந்திருக்கணும், பாவங்கள் விழுந்திருக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்யல, விட செய்யல. அப்புறம் நம்ம கிருபை பிரசனம் நம்ம என்ன செய்யுது, தாங்கி வாசிங்க. சங்கீதம் 94:18 என் கால் சறுக்குவது என்று நான் சொல்லும் போதெல்லாம் கர்த்தாவே உங்களோட கிருபை என்னை தாங்கிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை தாங்கினாலே என் காலினும் சறுக்காம சறுக்கும் நெடுக்குள்ளான பாதையில் போனாலும் கூட அவருடைய என்னுடைய கால் சறுக்கும் போதுன்னு நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் கூட அது அவ்வளோதான், சறுக்கிடுவோம் விழுந்துருவோம் அப்படின்னு நினைக்கும் போது கூட அவர் கிருபை நம்மளை தாங்கிச்சு. அந்த கிருபை பிரசனமானது நம்மளை தாங்கிச்சு. இந்த வருஷத்தில் நம்ம எத்தனை தடவை நம்ம விடாமல் வார்த்தை பார்த்துக்கொண்டேன். யோசித்து பாருங்க, நமக்கு தெரியும். ஆக இந்த விஷயத்தில் நம்ம மாட்டிக்கொண்டோம், நமக்கு இது வீழ்ச்சி தான் ஆக போகிறோம் இந்த காரியத்தில் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை விழாமல் பாதுகாத்து கொண்டார். அப்படின்னா அது கிருபை பிரசனத்தினால் உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். அது தேவ ஜனங்கள் இந்த வருஷத்துக்கு கடைசி நாட்களில் உணர வேண்டும். ஆகையினாலே இந்த வருஷத்தில் கிருபை பிரசனம் செய்த 5வது காரியம் என்ன அப்படின்னா, நம்ம கீழே விழாத படிக்காத நம்மளை தாங்கிச்சு. அதுக்காக சோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆகிய அந்த வருஷத்திலே தேவன் கீழே விழாபடிக்கு எந்த காரியத்திலும் சாட்சி அளிக்கத்தக்கதாய்